பிரதர் வணக்கம். இப்போ காலையிலேருந்து நம்ம தொடர்ச்சியா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி இருக்கு? புயல் சின்னங்கள் எந்த அளவுக்கு வலுவடைந்திருக்கு என்னங்க? நம்ம தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ்லையும் நம்ம பதிவு செய்துட்டு இருக்கோம். இலங்கை அருகே நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையாக தாழ்வு பகுதியாக மாறி படிப்படியாக வலுவடையும். அந்தமான் அருகே நிலவக்கூடிய அந்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்திய வானிலை மையம் நமக்கு இன்று அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் அது தென்கிழக்கு வங்கக்கடல்ல புயலாக மாறும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தற்போது இல்லை. அதற்கு மாறாக இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் அதாவது நவம்பர் 26ஆம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக கடந்த 3 நாட்களாகவே தென் மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகிட்டு இருப்பதையும், தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதீத கனமழை பதிவாவதையும், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பதிவாவதையும் பார்க்க முடியுது. இந்த மழைப்பொழிவு அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரும். குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் 25ஆம் தேதி காலை வரையிலும் நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளான திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்ல ஓரிரு இடங்கள்ல நமக்கு இந்த ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சுரை போன்ற பகுதிகள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கடலோரத்துல மட்டும்தான் மழையானா கண்டிப்பாக இல்ல. உள் மாவட்டங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதற்கு மேற்கே கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லயும் விட்டு விட்டு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல இன்றைய தினம் நவம்பர் 24ஆம் தேதியும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்கும், அவ்வப்போது கனமழையாக இருக்கும். கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே நாளைய தினம் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலுப்பெறுவதன் காரணமா குறிப்பா நமக்கு இலங்கை பகுதிகளில் நாளை முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். வடக்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள்ல அதீத கனமழை வரைக்கும் 25, 26, 27 தேதிகள்ல தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த சலனம் படிப்படியாக வலுவடைந்து தாழ்வு மண்டலமாக மாறி தமிழகத்தை நோக்கி நகரும் போது 27ஆம் தேதி முதல் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். ஓகே பிரதர், தன்னுடைய விரிவான வானிலை நிறுவனத்துக்கு நன்றி. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.